வானிலை தகவல். தமிழ்நாடு, புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான தினசரி வானிலை அறிக்கை. தென் தமிழக கடலோர பகுதியில் வடகிழக்கு பருவமழை மிக தீவிரமாக உள்ளது. தென் தமிழக கடலோர பகுதியில் பெரும்பாலான இடங்களிலும், வட தமிழக கடலோர பகுதியில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், காரைக்கால் பகுதியிலும் மழை பெய்துள்ளது. புதுவையில் வறண்ட வானிலையே நிலவிக் கொண்டிருக்கிறது. அடுத்த 7 தினங்களுக்கான வானிலை முன்னறிவிப்பு மற்றும் எச்சரிக்கை. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவிக் கொண்டிருக்கிறது. தெற்கு அந்தமான் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் 21/11/2024 ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி உருவாகியுள்ளது. இதன் காரணமாக வருகின்ற 23ஆம் தேதி வாக்கில் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும். இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து அதற்கடுத்த 2 தினங்களில் தெற்கு வங்கக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெறக்கூடும். 21/11/2024 படி தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். நாகப்பட்டினம், ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், தஞ்சாவூர், திருவாரூர், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், தென்காசி மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 22/11/2024 முதல் 24/11/2024 வரை தமிழ்நாட்டில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். 25/11/2024 கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், உள் தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கனமழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. 26/11/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியில் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். 27/11/2024 தமிழ்நாட்டில் அநேக இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதியிலும் லேசானது முதல் மிதமான மழையே பெய்யக்கூடும். கடலூர், தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதியிலும் ஒரு சில இடங்களில் கன முதல் மிக கனமழையும், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம், ராமநாதபுரம் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் கனமழையும் பெய்யும். சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். நகரின் ஒரு சில பகுதிகளில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டமும் காணப்படும். அதிகபட்சமான வெப்பநிலை 30-31°C ஒட்டியும், குறைந்தபட்ச வெப்பநிலை 25-26°C ஒட்டியும் இருக்கக்கூடும். மீனவர்களுக்கான எச்சரிக்கை. தமிழக கடலோர பகுதியில் 21/11/2024 தென் தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். 25/11/2024 தென் தமிழக கடலோர பகுதியில் மன்னார் வளைகுடா மற்றும் குமரி கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். வங்கக்கடல் பகுதியில் 21/11/2024 முதல் 23/11/2024 வரை தென்கிழக்கு வங்கக்கடலில் தெற்கு பகுதியிலும், அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியிலும் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். அரபிக்கடல் பகுதியில் 21/11/2024 தெற்கு கேரளா மற்றும் லட்சத்தீவு பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 35-45 km வேகத்திலும், இடையே 55 km வேகத்திலும் வீசக்கூடும். மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகின்றனர். வானிலை பற்றிய முழுமையான தகவல்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும். 24 மணி நேரத்தில் பதிவான மழையின் அளவு சென்டிமீட்டரில்
அதிகபட்சமாக ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்தில் 44 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் தங்கச்சி மடத்தில் 34 சென்டிமீட்டர் அளவும், ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் 28 சென்டிமீட்டர் அளவும், ராமநாதபுரம் மாவட்டம் மண்டபத்தில் 27 சென்டிமீட்டர் அளவும், மயிலாடுதுறை மாவட்டம் கோடிக்கரையில் 17 சென்டிமீட்டர் அளவும், ராமநாதபுரம் மாவட்டம் 13 சென்டிமீட்டர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யத்தில் 12 சென்டிமீட்டர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டம் வேளாங்கண்ணியில் 11 சென்டிமீட்டர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டம் திருப்பூண்டியில் 10 சென்டிமீட்டர் அளவும், நாகப்பட்டினம் மாவட்டம், காரைக்கால் மாவட்டம், திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் தலா 9 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. நாகப்பட்டினம் மாவட்டம் திருக்கோவிலில் 8 சென்டிமீட்டர் அளவும், திருவாரூர் மாவட்டம், நாகப்பட்டினம் மாவட்டம் கடலாடி, ராமநாதபுரம் மாவட்டம், காரைக்கால் மாவட்டம் AWS, ராமநாதபுரம் மாவட்டம் வாலிநோக்கம் தலா 7 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர், தூத்துக்குடி மாவட்டம் சூரக்குடி, நாகப்பட்டினம் மாவட்டம் AWS, நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு, திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டை தலா 6 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. திருநெல்வேலி மாவட்டம் நாலுமூக்கு, தூத்துக்குடி மாவட்டம் வைப்பாறு, மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி, தென்காசி மாவட்டம் கடன அணை, ராமநாதபுரம் மாவட்டம் பாலமோர்குளம், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, ராமநாதபுரம் மாவட்டம் முதுகுளத்தூர், திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து, தஞ்சாவூர் மாவட்டம் மதுக்கூர், திருவாரூர் மாவட்டம் பாண்டவராடி, திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடி தலா 5 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் ஆதிராம்பட்டினம், திருவாரூர் மாவட்டம் AWS, திருநெல்வேலி மாவட்டம் கொடுமுடியாறு அணை, தூத்துக்குடி மாவட்டம் காயல்பட்டினம், தூத்துக்குடி மாவட்டம் பழைய தாலுகா அலுவலகம் ஸ்ரீவைகுண்டம், புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை, புதுக்கோட்டை மாவட்டம் ஆயங்குடி, திருநெல்வேலி மாவட்டம் காக்காட்சி, தூத்துக்குடி மாவட்டம் கடம்பூர், திருவாரூர் மாவட்டம் நீண்டமங்கலம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம், தஞ்சாவூர் மாவட்டம் ஒரத்தநாடு தலா 4 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் நெய்வாசல் தென்பதி, திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், தூத்துக்குடி மாவட்டம் வேதநாதம், ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி, புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி, சிவகங்கை மாவட்டம் பயணியர் விடுதி சிவகங்கை, திருவாரூர் மாவட்டம் கொடவாசல், புதுக்கோட்டை மாவட்டம் நாகுடி, திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை, சிவகங்கை மாவட்டம் இளையங்குடி, தஞ்சாவூர் மாவட்டம் பேராவூரணி, விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி, தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டபிடாரம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடி, தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி, மயிலாடுதுறை மாவட்டம் செம்பனார் கோவில் பொதுப்பணித்துறை, தூத்துக்குடி மாவட்டம் கீழ் அரசடி தலா 3 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, விருதுநகர் மாவட்டம் கோவிலங்குளம், தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம், புதுக்கோட்டை மாவட்டம் ஆவடியார் கோவில், திருநெல்வேலி மாவட்டம் மூலுக்கரைப்பட்டி, தூத்துக்குடி மாவட்டம் கடல்குடி, தூத்துக்குடி மாவட்டம் குலசேகப்பட்டினம், விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை, திருநெல்வேலி மாவட்டம் சோர்வுலாறு அணை, தூத்துக்குடி மாவட்டம் விமான நிலையம், தென்காசி மாவட்டம் குண்டாறு அணை, தூத்துக்குடி மாவட்டம் கயத்தாறு, மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி, தூத்துக்குடி மாவட்டம், புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி, திருநெல்வேலி மாவட்டம் பாளையங்கோட்டை, தென்காசி மாவட்டம் ராமநாதி அணை பகுதி தலா 2 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகியுள்ளது. தமிழ்நாடு மற்றும் புதுவையில் ஆங்காங்கே பரவலாகவே 1 சென்டிமீட்டர் அளவு மழை பதிவாகி கொண்டிருக்கிறது. 24 மணி நேரத்தில் பதிவான வெப்பநிலை: அதிகபட்சமான வெப்பநிலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் 31.1 டிகிரி செல்சியஸும், குறைந்தபட்ச வெப்பநிலை ஈரோட்டில் 17.5 டிகிரி செல்சியஸும் பதிவாகியுள்ளது. வானிலையும் வானிலை பற்றிய தகவல்களையும் உடனுக்குடன் அறிந்து கொள்ள நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்களுடைய மாவட்டம் மற்றும் ஊர் பெயரினை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தவும்.